Introduction to the Chakra System. மனித உடலின் சக்தி சக்கரங்கள். மனித உடம்பின் உயிராற்றல் சக்தியானது முதுகின் அடிப்பாகத்திலிருந்து தலை வரை செல்லும் ஒரு நாடியில் ஓடுகிறது. இந்த நாடி சுஷும்னா நாடி என்று அழைக்கப்படுகிறது, அதாவது ஸ்பைனல் கோர்டு. இந்த நாடியில் 7 மையங்களிலாக 7 சக்கரங்கள் வேலை செய்கின்றன. இவைதாம் மனித உடலின் சக்தி சக்கரங்கள். இந்த சக்தி சக்கரங்கள் எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கின்றன. இவைகள் மற்ற உடலுறுப்புகளையும் சுரப்பிகளையும் உயிர்ப்பித்து ஆற்றலை அதிகரிக்கின்றன. அதாவது இந்த சக்கரங்கள் மனிதனின் உடலாற்றலையும் உணர்ச்சிகளையும் இணைத்து தன்னாற்றலை, அதாவது கான்சியஸ்னஸ் வளர்க்கிறது. நம்முடைய உடம்பு, மனது, உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்ட எல்லா செயல்களையும் இவை கட்டுப்படுத்துகின்றன. மூலாதார சக்கரம் மனித உடலின் 7 சக்கரங்களில் இது முதலாவது. இது முதுகுத்தண்டின் அடிப்பாகத்தில் சுஷும்னா நாடியில் ஆரம்பத்தில் உள்ளது. இதன் நிறம் சிகப்பு, தாதுவானது பூமி, மந்திரம் லம் ஆகின்றன. இது பிறப்பிலிருந்து 12 மாதங்களில் வளர்ச்சி அடைகிறது. இந்த சக்கரம் அட்ரினல் சுரபியோடு இணைந்து வேலை செய்கிறது. அட்ரினல் சுரபியானது கோர்டிசோல், ஆல்டோஸ்டெரோன், எபினெஃப்ரின் ஆகிய ஹார்மோன்களை தயார் செய்கிறது. மூலாதார சக்கரத்தின் செயல்பற்றாக்குறை களைப்பு, உடற்பருமன், மலச்சிக்கல், இடுப்பு பிடிப்பு, மூட்டுவலி முதலியவைக்கு ஏதுவாகலாம். சுவாதிஷ்டான சக்கரம் இது 2வது சக்கரமாகும். இது தொப்புளுக்கு 1 அங்குலம் கீழே உள்ளது. இதன் நிறம் ஆரஞ்சு, தாதுவானது தண்ணீர், மந்திரம் வம். இதன் வளர்ச்சி பிறந்த 6 மாதங்களிலிருந்து 24வது மாதம் வரை. இந்த சக்கரம் பாலியல் சுரபிகளுடன், அதாவது செக்ஷுவல் கிளாண்ட்ஸ் சேர்ந்து செயல்படுகிறது. இந்த சுரபிகள் கொனாட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டெரோன், ப்ரொஜெஸ்டரோன் ஆகிய ஹார்மோன்களை சுரக்கிறது. இதன் செயல் பற்றாக்குறை, அதாவது மால் ஃபங்க்ஷனிங், ஆண்மை குறைவு, பெண்பாலுணர்வு இல்லாமை, கர்ப்பப்பையில் பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள் மற்றும் முதுகுவலி முதலியவை ஏற்பட ஏதுவாகலாம். மணிப்புர சக்கரம் இது 3வது சக்கரமாகும். இது விலா எறும்பின் கூட்டில் கீழே தொப்புளுக்கு மேலே உள்ளது. இதன் நிறம் மஞ்சள், தாது நெருப்பு, மந்திரம் ரம். இதன் வளர்ச்சி பிறந்த 18 மாதங்களிலிருந்து 4 வயசு வரை. இந்த சக்கரம் பான்கிரியாஸ் சுரபியோடு இணைந்து செயல்படுகிறது. இந்த சுரபி இன்சுலின், குளுக்கோஜன் முதலிய ஹார்மோன்களை சுரக்கிறது. இந்த சக்கரத்தின் செயலாற்றல் குறைவு அல்சர், டயபெட்டிஸ் மற்றும் ஹைப்போகிளைசீமியா, அனோரெக்சியா, காஸ்ட்ரிட்டிஸ் முதலிய நோய்களுக்கு காரணமாகலாம். அநாகத சக்கரம் இது இதய சக்கரம் என்று கூட அழைக்கப்படுகிறது. நுரையீரல்களின் மத்தியில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சக்கரத்தின் நிறம் மஞ்சள், தாது வாயு மற்றும் மந்திரம் யம். 4லிருந்து 7 வயது வரை இதன் வளர்ச்சி காலம். இது தைமஸ் சுரபியோடு இணைந்து உள்ளது. இதன் குறைபாடுகள் ஆஸ்மா, இரத்த அழுத்தம், நுரையீரல், இரத்த சம்பந்தமான நோய்கள் முதலியவைக்கு ஏதுவாகலாம். விசுத்த சக்கரம் இது தொண்டையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் நிறம் நீலம், தாது ஈதர், மந்திரம் ஹம். 7 வயது முதல் 12 வயது வரை இதன் வளர்ச்சி காலம். இது தைராய்டு, பாராதைராய்டு சுரபிகளுடன் இணைந்து வேலை செய்கிறது. இதன் குறைபாடுகள் தொண்டை புண், தைராய்டு சம்பந்தப்பட்ட நோய்கள், கேள்விக்குறைவு முதலியவை ஏற்பட காரணமாகலாம். ஆக்ஞா சக்கரம் இந்த சக்கரத்துக்கு 3ஆம் கண் சக்கரம் என்றும் பெயர் உண்டு. சிவபெருமானின் 3ஆம் கண்ணை நினைவுபடுத்தும் இந்த சக்கரம் புருவங்களுக்கு மத்தியில் உள்ளது. இதன் நிறம் இந்திரநீலம், அதாவது இண்டிகோ, தாது ஒளி, மந்திரம் ஓம். வாலிப பருவம் இதன் வளர்ச்சி காலம். இது பிட்யூட்டரி சுரபியோடு இணைந்துள்ளது. இந்த சக்கரத்தின் குறைபாடுகளினால் கண் பார்வை குறைவு, தலைவலி, கெட்ட கனவுகள் முதலியன ஏற்படலாம். சகசிரார சக்கரம் உச்சந்தலையில் உள்ள இந்த சக்கரம் 7வது சக்கரமாகும். இதன் நிறம் ஊதா, அதாவது வயலட், மந்திரம் ஓம். இது ஆயுசின் இறுதி வரையும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். இது பினியல் சுரபியோடு இணைந்து செயல்படுகிறது. இதன் ஆற்றலின்மை மன உளைச்சல், புத்திமந்தம் முதலியவைக்கு காரணமாகிறது. குண்டலினி அதை உணர்த்துதல், அவேக்கனிங் ஆஃப் குண்டலினி. குண்டலினி என்பது
சுஷும்னா நாடியில் மூலாதார சக்கரத்தில் தேங்கி கிடக்கும் சக்தியாகும், அதாவது டார்மெண்ட் எனர்ஜி. குண்டலினி யோகா, சகஜ யோகா, கிரியா யோகா முதலியவை மூலம் குண்டலினியை எழுப்பி சுஷும்னா நாடி வழியாக மூளையில் உள்ள சகசிரார சக்கரம் வரையிலும் கொண்டு வர செல்ல முடியும். ஆங்கிலத்தில் இதை அவேக்கனிங் ஆஃப் குண்டலினி என்பார்கள். குண்டலினியை சகசிரார சக்கரம் வரை கொண்டு செல்ல முடிந்தவர்களை முற்றும் அறிந்த ஞானி என்பார்கள். அவர்களால் எதையும் சாதிக்க முடியும், அற்புதங்கள் உட்பட. உலகத்தையே தங்கள் சக்திக்கு கீழ்ப்படுத்த அவர்களால் முடியும். ஹியூமன் ஆரா, மனித ஒளிவட்டம். மனித உடலை சுற்றி எப்பொழுதும் ஒளிக்கட்டைகள் பாய்ந்து கொண்டே இருக்கும். மனிதனின் ஆற்றல், குண்டலினியின் சக்தி, சக்கரங்களின் மேல் அவனுக்குள்ள ஆதிக்கம், இவைகளை பொறுத்து இந்த ஒளிவட்டம் தென்படவோ தென்படாமலோ இருக்கும். இவை உடல் உறுப்புகளை கடந்து செல்லக்கூடிய சக்தியுடையது. கடவுள்கள், மகான்கள் இவர்களின் படங்களில் தலையை சுற்றியுள்ள ஒளிவட்டத்தை கவனித்திருப்பீர்கள். சாதாரணமாக இந்த ஒளிவட்டத்தில் வானவில்லின் நிறங்கள் தெரியும். தவிர இது 2.5 மீட்டரிலிருந்து 2.8 மீட்டர் வரை பரவலாம். செக்கிங் எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் ஹியூமன் சக்ராஸ். சக்கரங்களின் சக்தியை அளக்கும் விதம். காஸ்மிக் ஸ்கேனர் மூலம் சக்கரங்களின் சக்தியை கீழ்காணும் விதமாக மாற்ற முடியும். மூலாதார சக்கரம் 30%, சுவாதிஷ்டான சக்கரம் 30%, மணிப்புர சக்கரம் 30%, அநாகத சக்கரம் 30%, விசுத்த சக்கரம் 30%, ஆக்ஞா சக்கரம் 30%, சஹசிரார சக்கரம் 30%. பேலன்ஸ்டு சக்கராஸ், சமநிலை சக்கரங்கள். எல்லா சக்கரங்களும் ஒரே சக்தி பரிமாணத்தில் உள்ளன என்றால் அவை சமநிலை சக்கரங்கள் என்று சொல்லப்படும். அன்பேலன்ஸ்ட் சக்கராஸ். சக்கரங்களின் சக்தியானது சமமாக இல்லாத போதில் அவை அன்பேலன்ஸ்ட் சக்கராஸ் என்று சொல்லப்படுகின்றன. உதாரணமாக, மூலாதார சக்கரம் 10%, சுவாதிஷ்டான சக்கரம் 30%, மணிப்பூர சக்கரம் 30%, அநாகத சக்கரம் 30%, விசுத்த சக்கரம் 100%, ஆக்ஞா சக்கரம் 30%, சஹசிரார சக்கரம் 30%. சக்ரா ஹார்மோனைசர். சமநிலையில் இல்லாத சக்கரங்களை சமநிலைக்கு கொண்டுவர ஹார்மோனைசர் என்ற எந்திரத்தை உபயோகப்படுத்தலாம். இந்த ஹார்மோனைசர் மனித உடம்பில் உள்ள பயோ எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்ட், அதாவது ஜீவ மின்காந்த வலயம் ஒன்று சேர்ந்து கூடுதல் சக்தியுடையதாக்குகிறது. இதை பொதுவாக தெராப்பி அல்லது சிகிச்சை என்று சொல்லலாம். கிறிஸ்டல் தெராப்பி. கிறிஸ்டல்களிலிருந்து வரும் அலைகள் உடம்பை சக்திவந்தமாக்குவதோடு சக்கரங்களில் ஆற்றலையும் அதிகரிக்கின்றன. கலர் தெராப்பி. இந்த சிகிச்சை முறை ஹார்மோனைசரிலிருந்து வரும் வர்ண அலைகளை உபயோகப்படுத்துகிறது. சாண்டிங் தெராப்பி. ஹார்மோனைசரிலிருந்து வரும் மந்திரங்களின் ஒலியை உபயோகித்து சக்கரங்களின் சக்தியை கூட்டவோ குறைக்கவோ முடியும். அரோமா தெராப்பி. வாசனை திரவியங்களிலிருந்து எழும் வாசனையினால் சக்கரங்களின் ஆற்றல்களை குறைத்தோ அதிகரித்தோ சமநிலைக்கு கொண்டு வர முடியும். இதை ஆங்கிலத்தில் ஹார்மோனைசிங் என்பார்கள். ஹார்மோனைசர் மூலம் ஒவ்வொரு சக்கரத்தையும் தனித்தனியாக வாசனைக்கு கீழ்ப்படுத்தி அவைகளின் ஆற்றலை கூட்டவோ குறைக்கவோ முடியும். உதாரணமாக, மூலாதார சக்கரத்தின் சக்தியை 10%லிருந்து 30% வரையில் அதிகரிக்கலாம். அதேபோல் விசுத்த சக்கரத்தின் சக்தியை 100%லிருந்து 30%ஆக குறைக்கலாம். இப்படி செய்வதனால் எல்லா சக்கரங்களும் சமமான சக்தியுடையவை ஆகின்றன.